சொற்பொழிவு 10 முற்றிலும் வெறுமையானது. எனது அன்பான ஓஷோ, உங்களுடன் எனக்கிருக்கும் உறவிலும் கூட வார்த்தைகள் சில சமயங்களில் முக்கியத்துவத்தை இழந்து போகின்றன. புத்தரும் போதிசத்துவரும் பேசுவது எதற்காக? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? எந்த பேச்சு? அது நிகழவே இல்லை. யாருமே எதுவுமே சொல்லவில்லை. யாருமே எதையும் கேட்கவும் இல்லை. வைர சூத்திரம் என்பதில் சூத்திரம் என்று எதுவும் இல்லை. மகா சத்துவா. அதனால்தான் இது வைர சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது முற்றிலும் வெற்றாக இருப்பது. நீங்கள் இந்த வார்த்தைகளில் சிக்கிக் கொண்டீர்களே, ஆனால் செய்தியை இழந்து விடுவீர்கள். வைர சூத்திரம் என்பது முற்றிலும் வெறுமையானதாகும். அதில் செய்தியே இல்லை. அதில் படிப்பதற்கோ அல்லது கேட்பதற்கோ எதுவும் இல்லை. முற்றிலும் மௌனமானது. நீங்கள் வைர சூத்திரத்தில் ஏதாவது படித்தீர்களே, ஆனால் நீங்கள் எதையோ இழக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது கொள்கைகளை, ஏதாவது தத்துவத்தை பார்த்தீர்களே, ஆனால் நீங்களே கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். அது உங்களின் கனவு. புத்தர் எதுவும் சொல்லவே இல்லை. சுப்பூதியும் எதையும் கேட்டதில்லை. ஓஷோ அந்த பேசாமல் இருக்கும் செய்கையில், கேட்காமல் இருக்கும் செய்கையில் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. வார்த்தைகளுக்கு அப்பால் ஏதோ ஒன்று. ஆனந்தர் அவற்றை வார்த்தைகளாக கிரகித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவற்றை வார்த்தைகளாக வெளிப்படுத்தவில்லை. அது இரண்டு வெறுமையாக இருப்பவர் களிடையே நடந்த பரிமாற்றம். நீங்கள் காலையில் கடற்கரைக்கு செல்கிறீர்கள். தூய்மையான காற்று உங்களின் மீது வீசுகிறது. கடல் அலைகள், சூரிய கிரணங்கள் எல்லாமே உங்களின் மீது படுகின்றன. நீங்கள் வீடு திரும்பிய பின்பு கண்டதை விவரிக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தைகளில் தான் விவரிக்கிறீர்கள். கடல் என்ற வார்த்தை தூய்மையாகிவிடாது. சூரியன் என்ற வார்த்தை சூரியனாகிவிடாது. தூய்மையான் என்ற வார்த்தை கடலாகிவிடாது. நீங்கள் எப்படி தெரிவிப்பீர்கள்? நீங்கள் கடற்கரையில் நின்றும் திரும்பிய பின்பு உங்களது அன்பார்ந்தவர்கள் கேட்கிறார்கள், என்ன நிகழ்ந்தது என கேட்டால் எவையெல்லாம் நடந்ததோ அவற்றையெல்லாம் வார்த்தைகளில் கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் வார்த்தைகளில் கொண்டு வர முடியாது என்று தெரிந்திருந்தாலும் கூட சொல்கிறாள். அவற்றை வார்த்தைகளில் சொல்ல முடியாது என்று தெரிகிறது. வார்த்தைகள் மிகவும் பலவீனமானவை. புத்தருக்கும் சூதிக்கும் இடையே ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. ஏதோ ஒரு ஆழ்ந்த பரிமாற்றம். ஒருவேளை அவர்கள் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்திருக்கலாம். ஏதோ ஒன்று சுபூதியின் ஆழ்ந்த மனத்தில் தூண்டப்பட்டிருக்கலாம். இது புத்தரின் பிரசன்னத்தினால் நிகழ்ந்திருக்கலாம். ஆனந்தர் இதனை உங்களுக்காக விவரிக்கிறார். நீங்கள் கண் பார்வையற்றவர்கள். உங்களால் ஒளியை பார்க்க முடியாது. நீங்கள் ஒளியை பார்க்க முடியாது. உங்களால் ஒளி என்ற வார்த்தையை தான் கேட்க முடியும். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், வைர சூத்திரம் என்பது ஒரு சூத்திரமே இல்லை. அதனால்தான் இதனை வைர சூத்திரம் என்று அழைக்கின்றனர். மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஏனெனில் இதில் எந்த தத்துவமும் அடங்கவில்லை. எந்த முறைகளும் இல்லை. எந்த ஒரு கொள்கை களும் இல்லை. இதில் வார்த்தைகளே இல்லை. இது ஒரு வெற்று புத்தகம். நீங்கள் வார்த்தைகளை மறந்துவிட்டால் இதில் வார்த்தைகளின் இடையே உள்ள இடைவெளிகளின் ஆழத்தில் செல்லலாம். உங்களால் இதில் உள்ள வாக்கியங்களை மறந்துவிட முடியுமே, ஆனால் அந்த வார்த்தைகளின் இடையே ஆழத்துக்கு செல்ல முடியும். அந்த இடைவேளையில் சிறிய மௌனங்களில் இடையே செல்ல முடியும். அதன்பின் என்ன நடந்தது என்று அறிய முடியும். இது வார்த்தைகளினாலான கருத்து பரிமாற்றம் அல்ல. நானும் உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். எனது செய்தி இந்த வார்த்தைகளில் இல்லை. நீங்கள் இந்த வார்த்தைகள் எனும் படிகளில் ஏறி எனது செய்தியை அடைய வேண்டும். வார்த்தைகளை படிக்கட்டாக உபயோகியுங்கள்.
நினைவில் கொள்ளுங்கள், படிக்கட்டுகளை உபயோகிக்க தெரியவில்லை என்றால் அதுவே இடையூறாக மாறிவிடக் கூடும். நீங்கள் மௌனமாக மௌனத்தை கவனியுங்கள். மகாசத்துவா, புத்தர் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவில்லை. சுப்பூதியும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஓஷோ, வையெல்லாமே ஆனந்தர் உங்களுக்காக உருவாக்கிய உணர்ச்சியிலான வார்த்தை வரைபடங்கள். இந்த வரைபடங்கள் தேசங்களை குறிப்பிடவில்லை. நீங்கள் இந்தியாவின் வரைபடத்தை வைத்திருந்தால் அது இந்தியா ஆகிவிடாது. அது அப்படியாகவே முடியாது. அது எப்படி ஆக முடியும்? ஆனாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு உதவ முடியும். அது உங்களை உண்மையான இந்தியாவுக்கு இட்டுச் செல்லும். அது சாலையோரம் இருக்கும் மயில் கல்லுக்கு மேலே இருக்கும் அம்புக்குறியை போன்றதாகும். அந்த அம்புக்குறி எதையோ சுட்டி காட்டுகிறது. இந்த வைர சூத்திரங்கள் முற்றிலுமே மௌனத்தையே குறித்தபடி இருக்கின்றன. ஆகவேதான் முரண்பாடுகள். ஏனெனில் முரண்பாடுகள் வழியேதான் அமைதியை உருவாக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய முரணான வார்த்தையின் வழியே உடனடியாக உச்சரிக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று அழித்துக் கொள்ளப்படும் போது அந்த சந்தர்ப்பத்தில் மௌனம் என்பது உணரப்படுகிறது. எனது அன்பான ஓஷோ, நான் என்னுள் ஆழ்ந்து போகும்போது நான் தனியனாக உணர்கிறேன். வெறுமைதான் மிஞ்சுகிறது. சில நேரங்களில் உங்களின் கண்களை பார்க்கும் போதும் எனக்கு அதே ஒன்று பெரிய வெறுமை தோன்றுகிறது. அதுவே இயற்கை எனில், நான் முக்கியமாக தனியாக இருக்கும் சமயங்களில் அடிப்படையில் தனிமையாக இருக்கும்போது ஒன்றி போதல் என்பதை, வேறு யாருடனாவது எல்லையற்ற அன்புடன் இருப்பதை முதன்மை ஸ்தானத்தில் எப்படி வைப்பது? அது ஒரு மாயை என்ற பிரக்ஞையுடன் இருப்பது மிகவும் சிரமமானதா? என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். நீங்கள்தான் சந்தேகிப்பவர், நீங்கள்தான் சந்தேகமும். இதை தவிர வேறு சந்தேகமில்லை. முதலாவதாக, நான் என்னுள் ஆழ்ந்து போகும்போது நான் தனியனாக உணர்கிறேன் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே உண்மையில் ஆழ்ந்திருந்தீர்களே, ஆனால் நீங்கள் ஒருமையை உணர்வீர்கள். ஆனால் நான் தனியனாக உணர்கிறேன் என்பதை உணரமாட்டீர்கள். ஏனெனில் அப்பொழுது இரண்டு விஷயங்கள் உள்ளன. நான் என்பதும் தனியனாக இருப்பதுமாக இரண்டு விஷயங்கள். அப்போது நீங்கள் தனியாக இல்லை. அப்போது அனுபவிக்கின்றவர் மற்றும் அனுபவிக்கப்படுவது, கவனிப்பவர் மற்றும் கவனிக்கப்படுவது. அதன்பின் நீங்கள் தனியாக இல்லை. வேறு ஒருவரும் இருக்கிறார். அனுபவம் என்பதுதான் இன்னொருவர். நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்குள் ஆழ்ந்து போகும்போது நீங்கள் உங்களை உணரவே மாட்டீர்கள். இதைத்தான் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். மேல்நிலையில் மட்டுமே அலைகள் இருந்து கொண்டிருக்கும். கடலின் ஆழத்தில் அலைகளை காணவே முடியாது. உங்களால் காண முடியுமா? கடலின் ஆழத்தில் அலை எப்படி காண முடியும்? அலை கடலின் மேற்பரப்பில் மட்டுமே இருக்கும். காற்று இருந்தால்தான் அலை அடிக்க முடியும். நான் என்பது இருக்க வேண்டுமாயின் மேல் பரப்பில் நீ என்பது இருந்தேயாக வேண்டும். நீ என்ற காற்று தேவை. உங்களுக்குள் ஆழ்ந்து போகும்போது நீ என்ற காற்று அங்கே இல்லாமல் போகின்றது. அப்போது நான் என்பது எப்படி இருக்கும்? நான் என்பதும் நீ என்பதும் இரட்டைகள். அவை ஒன்றுக்கொன்று ரத்து செய்து கொள்வதே இல்லை. ஆமாம், நீங்கள் தனிமையை உணர்வீர்கள், ஆனால் நான் என்ற ஒருமையை உணரமாட்டீர்கள். நான் என்பது எப்படி இருக்க முடியும்? ஒருமை என்பது அழகானது. நான் மறுபடியும் ஒன்றை நினைவூட்டுகிறேன். ஒருமை என்ற வார்த்தை எல்லாம் ஒன்றானது. அப்படித்தான் தான் அந்த வார்த்தை அமைக்கப்பட்டுள்ளது. மேல்பரப்பில் நீங்கள் எல்லாவற்றிலும் தனியாக இருக்கிறீர்கள். உண்மையில்
நீங்கள் தனிமையாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் எல்லாவற்றிலும் தனித்து இருக்கிறீர்கள். ஆழத்தில் நீங்கள் மறைந்து போகும்போது உங்களுக்கும் எல்லோருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறது. எல்லோருமே ஒன்றுதான். நீங்கள் இனிமேலும் இல்லாமல் போகிறீர்கள். ஒருமை இருக்கிறது. நான் என்னுள் ஆழ்ந்து போகும்போது இன்னும் தனிமையாக இருக்கிறேன் என்பதாக கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களுள் ஆழ்ந்து போவதாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். மனம் விளையாட்டுகளை விளையாடிக்கொண்டே இருக்கும். அது தனிமை என்ற விளையாட்டையும் விளையாடும். அது பிரார்த்தனை என்ற விளையாட்டையும் விளையாடும். தியானிப்பது போன்ற விளையாட்டையும் கூட விளையாடும். ஆனாலும் இன்னும் நான் என்பது இருக்குமேயானால் நீங்கள் அது விளையாட்டுத்தான் என்று நிச்சயம் உணரலாம். உண்மையாக எதுவும் நிகழவில்லை என்று பொருள். அதனாலேயே மற்றவற்றின் மீது மறுபடியும் ஆசைகள் எழுகின்றன. நான் என்பது தனியாக இருக்க முடியாது. அதற்கு வேறொன்றின் துணை வேண்டும். அதற்கு உணவிட, அதை வளர்க்க மற்றொன்று தேவை. அது மற்றொன்றிற்கு உங்களை இட்டுச் செல்லும். அதனாலேயே நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் உங்களது அன்பானவர்களை பற்றி, உங்களது நண்பர்களை பற்றி, உங்களது தாயை பற்றி, உங்களது தந்தையை பற்றி, இதை பற்றி அதை பற்றி நினைக்க துவங்குகின்றீர்கள். 1000 விஷயங்களை பற்றி எண்ணுகிறீர்கள். நீங்கள் கற்பனையில் கூட நிறைய நீக்களை உருவாக்குகிறீர்கள். ஒரு மனிதனை தனிமை சிறையில் 3 வாரங்களுக்கு மேல் அடைத்தால் தனக்கு தானே பேச துவங்குவான். அவன் மொத்த உரையாடல்களையும் உருவாக்குவான். அவனே 2ஆக பிரிந்து விடுவான். நான் மற்றும் நீ. அவன் 2ஆகி போன பின்பு விளையாட்டை விளையாடத் துவங்கலாம். நான் என்பது நீ என்பதில்லாமல் தனியே உருவாகாது. என்னுள் மேலும் மூழ்கும் போது மேலும் தனியாக இருக்கிறேன். இல்லை, நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்கள். இந்த 2 வார்த்தைகளை ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தாதீர்கள். தனிமையாக லோன்லினஸ் உணர்வது என்பது எதிர்மறையான வார்த்தை. ஒருமை அலோன்னஸ் என்பது நேர்மறையான வார்த்தை. தனிமையாக உணர்வது என்பதில் நீங்கள் மற்றொன்றை இழக்கிறீர்கள் என்று பொருள். மற்றொன்று இல்லாமல் போய்விடுகிறது. உங்களிடம் இடைவெளி வருகிறது. ஒருமையாக இருப்பது என்பதில் நீங்கள் முழுமையாக உங்களது இருப்பை உணர்கிறீர்கள். முழுமையாக இருக்கிறீர்கள். தனிமையாக உணர்வது என்பதில் மற்றொன்றின் இழப்பை உணர்கிறீர்கள். ஒருமையாக இருத்தல் என்பதில் உங்களது எல்லையற்ற தன்மையை உணர்கிறீர்கள். நீங்கள் வெறுமை மட்டுமே இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். இல்லை, வெறுமை மட்டுமே இருந்தால் அப்பொழுது வேறு பிரச்சனைகள் இல்லை. வெறுமை மட்டுமே இருந்து அதனை யாருமே உணரவில்லை எனில், யாருமே அறியவில்லை எனில் அதன் பின் பிரச்சனையே இல்லை. அதன் பின் சந்தேகம் என்பது எங்கிருந்து வருகிறது? சந்தேகிப்பவர் எங்கிருந்து உருவாவார்? இல்லை, நீங்கள் அங்கிருக்கிறீர்கள். அப்போது வெறுமை என்பது எங்கிருந்து வரும்? அது உங்களது எண்ணம் மட்டுமே. நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலும் நிகழ்ந்துள்ளது. நான் மிகவும் சோம்பேறித்தனமாக இருப்பேன். இன்னமும் கூட அப்படித்தான். நான் மிகச் சோம்பேறித்தனமானவன். எனது குடும்பத்தினர் என் மீது நம்பிக்கை வைத்ததெல்லாம் போய்விட்டது. அதன் பின் என்னை பற்றி மறந்தே போனார்கள். ஏனெனில் நான் எதையும் செய்வதே இல்லை. நான் ஒரு மூலையில் அமர்ந்து, வெறுமனே அமர்ந்து, கண்களை மூடியபடியோ அல்லது கண்களை திறந்தபடியோ இருப்பேன். நான் அவர்களிடமிருந்து காணாமலே போனதன் காரணமாக முற்றிலுமாக என்னை மறந்து போனார்கள். சில நேரங்களில் எனது தாய்க்கும் கடைத்தெருவில் இருந்து காய்கறிகளோ அல்லது வேறெதுவோ தேவையாக இருக்கும். நான் எனது தாயின் முன்னர் அமர்ந்திருக்கும் போது அவர் என்னிடம், யாருமே இங்கிருக்கிறார் போலத்து தெரியலையே, எனக்கு கடைக்கு போய் யாராவது காய்கறி வாங்கி வர வேண்டும்
என்று கூறுவார். நான் அவர் எதிரிலேயே அமர்ந்திருந்தும் கூட யாருமே இல்லையா என்பார். யாருமே இல்லாதவனாக நான் கருதப்பட்டேன். ஒரு சொறி நாய் வீட்டுக்குள் நுழைந்தாலும் கூட அதனை நுழைய விட்டு விடுவேன். நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த சொறி நாய் உள்ளே நுழையும். அதனை பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய தாயார் அவசரமாக அதனை வெளியே துரத்திவிட்டு, இந்த நாயை துரத்துவதற்கு யாருமே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நான் அங்கேதான் அமர்ந்து கொண்டிருப்பேன். நான் இருந்தும் இல்லாதவனாக கருத அவர்கள் பழகிவிட்டனர். அது முற்றிலும் வித்தியாசமாக இல்லை. நான் அங்கேயே இருக்கிறேன். நான் அந்த நாய் உள்ளே நுழைவதையும் பார்க்கிறேன். நான் அவர்களின் வார்த்தை களையும் கேட்கிறேன். என்னால் கடை தெருவுக்கு சென்று புதிய காய்கறிகள் வாங்கி வர முடியும் என்று தெரியும். நான் அந்த மொத்த எண்ணத்தையுமே பார்த்து சிரிப்பேன். எனது தாய் இங்கு யாருமே இல்லையா என்று கேட்பதை பார்த்து சிரிப்புத்தான் வரும். அதுதான் உங்களுக்கும் நிகழ்கிறது. நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கு வெறுமையாக இருக்கிறது என்கிறீர்கள். நீங்கள் உங்களை மறக்கிறீர்கள். உங்களை நீங்கள் பொருட்படுத்தவில்லை. அப்படி இல்லையெனில் நீங்கள் அங்கேயே இருக்கிறீர்கள். நீங்கள் அங்கில்லை எனில் வெறுமை அங்கிருக்கிறது என்று சொல்வது யார்? நீங்கள் அங்கில்லாத போது வெறுமை இருக்கிறது. அது தூய்மையான வெறுமை நிலை. அந்த தூய்மையே நிர்வாணம் என்பதாகும். ஞானம் அதுவே விலை மதிப்பற்ற நிலை. பரந்துபட்ட நிலையானதும் அதுவே. அந்த நிலையைத்தான் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் அது எல்லையற்றது, முடிவற்றது. அதன் தூய்மை பூரணமானது. அது எந்த ஒன்றாலும் மாசுபடுத்தப்படாதது. நீங்கள் கூட அங்கிருப்பதில்லை. அங்கு ஒளி இருக்கும், அங்கு பிரக்ஞை இருக்கும். ஆனால் அங்கு நான் இருக்காது. நான் என்ற பனிக்கட்டி இறுகி போன பிரக்ஞை. பிரக்ஞை என்பது உருகி போன பனிக்கட்டி, நீர்த்த நிலையில் இருக்கும். இதற்கும் மேலானது. நீர் கூட ஆவியாகி போன நிலை கண்களால் காண முடியாது. நீங்கள் சொல்கிறீர்கள், அது மாயை என்று தெரிந்திருக்கிறது. உங்களுக்கு நான் என்பது விடுபடும் போது கிடைக்கும் அழகை பற்றி தெரியாது. நீங்கள் கேட்கிறீர்கள், தனியாக இருப்பது அடிப்படை எனில், அது இயல்பானது எனில், நான் இருப்பதே அதன் சாரம்தான் எனில், ஒன்றி போவது என்ற எண்ணமும், யாரிடமாவது எல்லையற்ற அன்பு செலுத்துவது என்ற எண்ணமும் எப்படி முதலிடத்தை வகிக்கும்? அது வந்ததே இதன் காரணமாகத்தான். ஏனெனில் ஒருமையில் இருப்பது என்பது அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்து மத புனித நூல்களெல்லாம் கடவுள் ஒருமையாக இருந்ததாகவே கூறுகின்றன. சற்றே எண்ணி பாருங்கள். கடவுளை தனியாக உருவகப்படுத்தி பாருங்கள். எல்லையற்ற தன்மைக்கு செல்கையில் தனியாக அவரை எண்ணி பாருங்கள். அவருக்கு தமது தனிமை சோர்வை தந்திருக்க வேண்டும். அது ஒரே மாதிரியாக இருந்திருக்கும். அவருக்கு சிறிது விளையாட்டு தேவையாக இருந்திருக்கும். அவர் வேறொருவரை சிருஷ்டித்து மறைத்து கண்டுபிடிக்கும் விளையாட்டு விளையாடி இருக்க வேண்டும். நீங்களும் விளையாட்டில் சோர்வடைந்த போது, நீங்கள் விளையாட்டில் மனச்சோர்வடைந்து மறுபடியும் ஒரு புத்தராக மாறுவீர்கள். நீங்கள் மறுபடியும் உங்களது பொம்மைகளை கீழே விட்டு விடுவீர்கள். அவை உங்களால் தான் உண்டாக்கப்பட்டன. அதன் மதிப்பும் நீங்கள் கற்பனையில் உருவாக்கியதுதான். நீங்கள் தாம் அவற்றுக்கு மதிப்பை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதன் மதிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டால் அவை மறைந்து போகும். மறுபடியும் நீங்கள் தனியாக ஆகிவிடுகிறீர்கள். இந்து தத்துவம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவுள் ஒருமையாயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது ஒரே விதமான சலிப்பு தட்டும் விதமாய் இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தார். இன்னொருவரை கொஞ்சம் உரையாடுவதற்காக, சிறிது பேசுவதற்காக உண்டு பண்ணினார். மறுபடியும் ஒருவர் சோர்வாக, சலிப்பாக மற்றவருடன் உணரும்போது
தமக்குள் மறைந்து போய் மறுபடியும் வெறுமை நிலையை அடைந்து கடவுளாக மாறிவிடுகிறார். நீங்கள் எல்லாம் கடவுளர்கள்தாம், ஆனால் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு இருக்கும் மாற்று ஏற்பாடு. என்றைக்கு இந்த முறை வேண்டாம் என்று தீர்மானிக்கிறீர்களோ, நீங்கள் அன்றே விடுதலை பெற்றவராவீர்கள். ஒருமையின் காரணமாக, ஒருமை என்பதே உங்களது அடிப்படை குணம் என்பதனால் மற்றொன்றும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதனை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் மலைப்பாங்கான பகுதிக்கு ஒரு வாரம் சென்று பாருங்கள். அங்கு தனியாக அமர்ந்தீர்களேயானால் மிக நன்றாக இருக்கும். எல்லோருமே உறவு முறை பற்றி மிகவும் சலிப்படைந்து விட்டார்கள், மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள். மலைக்கு சென்று அமைதியாக அமர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் 3-4 நாள்களுக்கு பிறகு, 5-7 நாள்களுக்கு பிறகு, 3 வாரங்களுக்கு பிறகு நீங்கள் மற்றொன்றை நினைக்க துவங்குவீர்கள். உங்களது மனைவி மறுபடியும் கவர்ச்சிகரமாக தோற்றமளிக்க துவங்குவாள். நீங்கள் மறுபடியும் எல்லா அசிங்கங்களையும் மறந்து விடுவீர்கள். நீங்கள் மறுபடியும் அவள் உங்களுக்கு செய்ததையெல்லாம் மறந்து விடுவீர்கள். நீங்கள் அவற்றை முற்றிலும் மறந்து விடுவீர்கள். அவள் மறுபடியும் பிரேமையுடன், செழந்தரியத்துடன், அதற்கு மறுபடியும் மதிப்பளிக்க துவங்குவீர்கள். மறுபடியும் மலையிலிருந்து சமவெளிக்கு வந்து விடுவீர்கள். அந்த 2-3 நாள்கள் அந்த பெண்ணுடன் சந்தோஷமாக கழியும். ஒரு புதிய தேனிலவு. 2-3 நாள்களுக்கு பிறகு மறுபடியும் விஷயங்கள் கடினமாக ஆரம்பிக்கும். மறுபடியும் நீங்கள் எப்படி தியானம் செய்வது, எப்படி மௌனமாக இருப்பது என்பது பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். இப்படித்தான் நீங்கள் செல்கிறீர்கள். உங்களது பிரக்ஞையை கவனித்தீர்களேயானால், அதன் ஏற்ற இறக்கங்களை கவனித்தீர்களேயானால், அதன் வழியே மொத்த வாழ்வை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் அது ஒரு மொத்த வாழ்க்கையின் ஒரு சிறிய மாதிரிதான். பிரக்ஞை என்னும் கடிகார ஊசல் தியானத்துக்கும் அன்புக்கும் இடையே, தனியாக இருப்பதற்கும் சேர்ந்து இருப்பதற்கும் இடையே ஊசலாட ஆரம்பித்து விடுகிறது. இதுவரையில் உலகில் தோன்றிய மதங்கள் எல்லாம் அன்பையும் தியானத்தையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு வளர்ந்துள்ளன என்பதே இதற்கு காரணம். அவை தனித்தனியாக உள்ளன. அவை முழுமையாக இல்லை. நான் உங்களுக்கு ஒரு முழுமையான மதத்தை அளிக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கவில்லை. உதாரணத்துக்கு, புத்தர் தியானத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் அன்பிற்காக, தியானத்துக்காக தேர்ந்தெடுத்தார். வேறு எந்த அன்பும் அல்ல. அவர் உங்களுக்கு பொறுமையில் இருப்பதற்கு கற்றுத்தருகிறார். முற்றிலும் தனியாக வேறெதுவும் இல்லாமல் அது நல்லது. அது உலகத்தில் சலிப்பேற்பட்டவர்களுக்கும் சோர்வடைந்தவர்களுக்கும் மிகவும் நல்லது. அவர் ஒரு ராஜா. அவர் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. அவர் பெண்களை பற்றி சலிப்படைந்திருந்தார். அவருடைய தந்தை அவருக்காக பல தேசங்களிடமிருந்து மிக அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அவருக்காக அழகான அந்தப்புற பெண்கள் இருந்தனர். உலகத்தின் எல்லா அழகிய பெண்களிலும் பல பேர் இருந்தனர். உங்களுடைய வீட்டில் உலகத்தின் எல்லா அழகிய பெண்களும் இருந்தால் எவ்வளவு நாள்களுக்கு அவர்களுடன் இருக்க தோன்றும்? அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒருவரே தேவைக்கு அதிகமானவர். இப்போது உலகின் அழகிய பெண்களில் பல பேர் அங்கேதான் இருந்தனர். அளவுக்கு மீறி பைத்தியம் பிடிக்கிறார் போல் ஆகிவிட்டது. அவர் அதிலிருந்து தப்பித்ததில் ஒன்றும் அதிசயமில்லை. எல்லா இன்பங்களும் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அவருக்கு சலிப்பு ஏற்பட்டதில் ஒன்றும் வியப்பில்லை. அவர் மற்றொரு துருவத்துக்கு நகர்ந்து விட்டார். மற்றொன்று முற்றிலும் அதீதமானது. அவர் கானகத்துக்கு தப்பிச் சென்று தனிமையில் இருக்கலானார். சில மதங்கள் தியானத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அவை புத்த மதம், சமண மதம். சில மதங்களே அன்பே அடிப்படை என்கின்றன.
கிறிஸ்துவம், முஸ்லிம் மதங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஓர் ஏழை, முகம்மதுவும் அப்படியே. இது ஏதோ தற்செயலாக நேர்ந்து விட்டது என்று நினைக்கலாகாது. மகாவீரர் ஒரு அரசர், அப்படியே புத்தரும். இரண்டு அரசர்களும் தியானத்தை அடிப்படையாக கொண்ட மதங்களை உலகத்துக்கு அளித்துள்ளனர். இரண்டு ஏழை மனிதர்கள் அன்பை அடிப்படையாக கொண்ட மதங்களை உலகுக்கு அளித்துள்ளனர். ஏழைகள் ஒன்றில் சலிப்படைய முடியாது. ஏழைகள் மற்றொன்றின் மீது ஆசைப்படுவார்கள். மற்றொன்று பெண், பணம், பதவி, கிளறவம் அல்லது கடவுள். இப்படி ஏதாவதாக இருக்கும். அதில் ஒன்றும் வித்தியாசமில்லை. மற்றொன்று தேவை. கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் பிரார்த்தனையையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டவை. கடவுளின் மீது அன்பு, கடவுளை நோக்கி பிரார்த்தனை. புத்த மதத்திலும் சமண மதத்திலும் கடவுளுக்கு இடமே இல்லை. எனவே மற்றொன்றிற்கும் அங்கு இடமே இல்லை. ஒருமையாக இருப்பதே போதுமானது. ஆகவே சமண மதத்திலும் புத்த மதத்திலும் பிரார்த்தனை போன்றவை இடம்பெறவில்லை. வார்த்தை அங்கு கேட்கப்படவில்லை. அவர்களுக்கு தியானம் மட்டுமே தெரியும். கிறிஸ்துவ மதத்தினருக்கு தியானத்தை பற்றி எதுவும் தெரியாது. இவை எதேச்சையாக நிகழ்ந்தவை அல்ல. அவை அவற்றை நிறுவியவர்களை பற்றி தெரிவிக்கிறது. நான் உங்களுக்கு முழுமையான மதத்தை அளிக்கிறேன். எல்லாவற்றையும் அளிக்கும் ஒரு மதம். உங்களுக்கு ஒன்றில் சலிப்பு ஏற்படும் போது மற்றொன்றில் தியானத்துக்கு நகர்ந்து விடுங்கள். உங்களுக்கு தனியாக இருப்பது சோர்வை தந்தால் அன்புக்கு செல்லுங்கள். எல்லாம் நல்லவையே, இரண்டுமே முரணானவை. ஆனால் முரணானவற்றில்தான் பெரிய மகிழ்ச்சிகள் உருவாகின்றன. உங்களிடம் ஒன்றுதான் இருக்கிறது என்றால் அது அவ்வளவு விமரிசையாக இருக்காது. அந்த ஒன்று உங்களுக்கு அமைதியை தரும் அல்லது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அளிக்கும். ஆனால் இரண்டு எனும்போது உங்களுக்கு எல்லையற்ற, ஒப்பிட்டு பார்க்க இயலாத அளவுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். இரண்டும் சேரும்போது அவை உங்களுக்கு ஓர் அமைதியான பரவச நிலையை, ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியை அளிக்கும். உங்களுக்குள் அவை முற்றிலும் அமைதியாக இருக்கும். ஆனால் வெளித்தோற்றத்துக்கு அவை நடனமிட்டு கொண்டிருக்கும். அமைதி நடனமாடும்போது, அமைதி பாடும்போது அதுவே செழிப்பாக இருக்கும். அதுவே சிகரத்துக்கெல்லாம் சிகரமாக இருக்கும். ஆகவே நான் இரண்டுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறேன். ஒருமுறை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு விருந்தில் அறையின் மூலையில் அமர்ந்திருந்தார். அங்கு பணிப்பெண் அவரிடம் வந்து, உங்களை நீங்கள் அனுபவிக்கவில்லையா என்று மெல்லக்கு கேட்டாள். பதிலுக்கு அவர், அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். அவர் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தினார். அதில் ஒரு மகத்தான உள்ளொளி உள்ளது. ஒருவர் தமக்குள்ளாகவேதான் அனுபவிக்கிறார். மௌனத்தின் குணத்தை பொறுத்தே வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆனால் உங்களை மட்டுமே அனுபவிப்பீர்களே ஆனால், மற்றொன்றை அனுபவிக்கவில்லை ஆனால் நீங்கள் மற்றொரு பரிமாணத்தை இழக்கிறீர்கள் என்று பொருள். ஒருவர் ஒன்றையும் அதே சமயத்தில் மற்றொன்றையும் அனுபவிக்கும் தகுதி படைத்திருக்க வேண்டும். அவரை தான் நான் முழு மனிதன் என்பேன். அவரே புனிதமான மனிதன். எனது அன்பான ஓஷோ, நான் உங்களது உரைகளை கேட்கும் போதும் மற்ற சமயங்களிலும் ஞானம் அடைவதற்கான எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக உணர்கிறேன். அந்த சமயங்களில் நான் ஞானம் அடைந்துள்ளேனா? இந்த மேம்போக்கான தெரிந்து கொள்ளுதல் என்னுள் ஊடுருவி அதே போல ஆக முடியுமா என்பது பற்றி விளக்குங்களேன். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்னுள் இருக்கும் களங்கமற்ற தன்மையை பறித்து விடுகிறது. இது முற்றிலும் முழுமையான உணர்ந்து கொள்ளுதல் என்பதையும் தள்ளி போட்டு விடுகிறது. அந்த அறிவு நான் வளருவதை கூட தடுத்து விடுகிறது. இருந்தும் கூட நான் என்று ஒன்றும் இல்லை என்று
தெரிந்தும் ஊக்குவிக்கப்படவில்லை என்பதாகவே உணர்கிறேன். இது ஏன்? நான் உங்களது உரைகளை கேட்கும் போதும் மற்ற சமயங்களிலும் ஞானம் அடைவதற்கான எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக உணர்கிறேன். ஞானம் அடைவதற்கு எதுவுமே தேவைப்படுவதில்லை. ஆகவே ஞானம் அடைவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துள்ளதாக எப்படி சொல்கிறீர்கள்? ஞானம் அடைவதற்கு எதுவுமே தேவைப்படுவதில்லை. ஞானம் அடைவது என்பது உங்களது இயல்பான நிலை. அதை எங்கும் உற்பத்தி செய்யும் அவசியமோ அல்லது உண்டாக்குவதோ அல்லது உருவாக்குவதோ இயலாத காரியம். நீங்கள் எதையாவது ஒன்றை புதியதாக உற்பத்தி செய்தீர்களேயானால் அதற்கு நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதையும் உற்பத்தி செய்யப் போவதில்லை. அப்பொழுது என்ன வேண்டும்? நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஏதேனும் தேவையா? ஒன்றுமே தேவையில்லை. ஆகவே ஞானம் அடைவதற்கு தேவையானவை எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வது தவறு. அது உங்களுடைய வழியை அடைக்கிறது. ஞானம் அடைவதற்கு எதுவுமே தேவையில்லை. ஞானம் என்பது ஏற்கனவே அங்கிருக்கிறது. அது எதையும் அடைதல் என்பதல்ல. அது ஓர் அங்கீகாரம் மட்டுமே. அதை அடைவதற்கு எதுவும் பிரத்யேக முயற்சிகள் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதே. உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் கைவிடுங்கள். திடீரென்று அது அங்கே இருக்கும். அதை பார்ப்பதற்கு எடுக்கும் தொடர்ந்த முயற்சிகளால் உன்னால் பார்க்க முடியாமல் போகிறது. அதை அடைவதற்கென்று எடுக்கும் பிரத்யேக முயற்சிகளே உங்களுக்கு தடையாக அமையும். நீங்கள் அந்த சமயங்களில் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் எப்போதுமே ஞானம் அடைந்துதான் இருக்கிறீர்கள். நான் பேசுவதை கேட்கும் போது மட்டுமல்ல, எப்போதுமேதான். வைர சூத்திரத்தில் இருந்து ஏதோ ஒன்றை படிக்கும் போது மட்டுமல்ல, எப்போதுமேதான். நீங்கள் எப்போதுமே ஞானம் அடைந்துதான் இருக்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் ஞானம் அடைந்துதான் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கும் வரை உங்களை ஞானம் அடையாமல் இருப்பதாக ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா சமயங்களிலும் ஞானம் அடைந்துதான் இருக்கிறீர்கள். அது ஓர் ஆண் நாடகம் நடிக்கும்போது பெண் வேடம் அணிவது போன்றதாகும். அவர் எப்போதுமே ஆண்தான். அவர் நடித்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் அவரே இதை மறந்து விடுகிறார். அவர் நல்ல நடிகராக இருந்தால், உண்மையிலே நல்ல நடிகராக இருந்தால், அவர் இந்த எண்ணத்துக்குள் நுழைந்து இதனை மறந்து விடுவார். ஒரு சில கணங்களுக்கு அவர் தாம் பெண்ணே என்று நினைத்துக் கொள்வார். ஆனால் மறுபடியும் தாம் ஒரு ஆண்தான் என்பதை நினைவு கொள்வார். நீங்கள் ஞானம் அடையவில்லை என்று நினைப்பது ஆச்சரியகரமாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக மறந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஞானம் அடைந்த தவறுதான். நினைவில் கொள்ளுங்கள், ஞானம் அடைவது என்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்பட போகும் ஒரு தன்மை அல்ல. அதனை நீங்கள் உங்களுடைய அர்த்தம், சுவாச துடிப்பு, நீங்கள் ஆக்கப்பட்டிருப்பதே அந்த ஒன்றினால்தான். அந்த நேரங்களில் நான் ஞானமடைந்திருக்கிறேனா? இல்லை. நீங்கள் சில நேரங்களில் ஞானமடைந்து திருப்பதாகவும் சில நேரங்களில் ஞானமடையாமல் இருப்பதாகவும் நினைத்தால் அப்பொழுது நீங்கள் ஞானமே அடையவில்லை என்று பொருள். எந்த நாளில், எந்த கணத்தில் நீங்கள் எப்போது ஞானம் அடைந்திருப்பதாக கருதுகிறீர்களோ அல்லது உணர்கிறீர்களோ அன்றுதான் ஞானம் அடைந்ததாக அர்த்தம். ஒரு முறை நீங்கள் ஞானம் அடைந்து விட்டதாக உணர்ந்து விட்டீர்களே, ஆனால் அதன் பின் அது உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு மனம் போல வீசிக்கொண்டிருக்கும். இருந்தும் கூட
நீங்கள் 1001 விளையாட்டுகளை விளையாடியபடி இருக்கலாம். நான் விளையாடுகிறேன், புத்தர் விளையாடுகிறார். அதனால் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதன் பின் முழு பிரக்ஞையுடன் எல்லா விளையாட்டுகளும் விளையாடப்படுகின்றன. அவை உங்களுக்கு தலை போடுவதில்லை, சிறைப்பிடிப்பதில்லை. ஒரு முறை நீங்கள் அதனை விளையாட்டு என்று தெரிந்து கொண்டு விளையாடிவிட்டீர்களேயானால் அதன் பின் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதன் பின் நீங்கள் இந்த உலகத்திலேயே இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அப்படி இல்லை என்று உங்களுக்கே தெரியும். ஆழத்தில் நீங்கள் மிக தொலைவில் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தாமரை பூவைப் போல இருப்பீர்கள். தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தாலும் தண்ணீர் உங்களுக்குள் வராது. அந்த சமயங்களில் நான் ஞானம் அடைகிறேனா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த மேம்போக்கான அறிதல் எப்படி என்னுள் ஊடுருவி நான் அப்படியே ஆவதற்கு துணை புரியும் என்று கேட்டுள்ளீர்கள். மேம்போக்கான அறிவு என்பது எப்போதுமே அதே போல் ஆடுவதற்கு துணை புரியாது. இன்னும் சொல்ல போனால் ஆழ்ந்த அறிவும் கூட அதே போல ஆவதற்கு துணை புரியாது. அறிவு என்பதே தடைதான். அறிதல் என்பது அதே போல ஆவதற்கு ஒப்பாகாது. மேம்போக்கான அறிவோ ஆழ்ந்த அறிவோ எதுவாக இருந்தாலும் இதை போன்று வித்தியாசப்படுத்தாதீர்கள். இது உங்களது மனம் செய்யும் தந்திரம்தான். அறிவார்ந்த மனம். அறிவார்ந்த மனம் உங்களிடம் அது சரி, மேம்போக்கான அறிவு உங்களுக்கு ஞானத்தை தராது, ஆனால் ஆழ்ந்த அறிவை பற்றி என்ன என்று சொல்லும். இது மறுபடியும் உங்கள் மீது செயல்படும் தந்திரம்தான். பின்னர் நிச்சயமாக நீங்கள் அதே வலையில் அகப்பட்டு கொள்கிறீர்கள். ஆழ்ந்த அல்லது ஆழமில்லாத எதுவாக இருப்பினும் அறிவு என்பதே மேம்போக்கானதுதான். மிக ஆழமான என்பதும் மேம்போக்கானதே. அறிதல் என்பதே மேம்போக்கானதுதான். அறிதல் என்பதே நீங்கள் கூறும் ஆழ்ந்து அறிதல் என்பதுதான். நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் இது. மனம், மைண்ட் என்பதே மிகவும் தந்திரம் வாய்ந்தது. அது பல விஷயங்களை ஒப்புக்கொண்டு மீண்டும் பின்வாசல் வழியே திரும்ப கொண்டு வந்துவிடும். அது சரி, நான் முற்றிலும் ஒப்புக்கொள்கிறேன். எப்படி மேம்போக்கான அறிவு ஞானத்தை கொண்டு வரும்? அது சாத்தியமே இல்லை. ஆழ்ந்த அறிவை பெறுவதற்கான வழிகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொல்லும். நீங்கள் ஆழ்ந்த அறிவை பெறுவதற்கு என்ன செய்வீர்கள்? அது மீண்டும் மேம்போக்கான அறிவாகத்தான் இருக்கும். அறிவு அல்லது புலமை என்பதே மேம்போக்கானது. இன்னும் சொல்வதென்றால் உங்களுக்கு மேம்போக்கான அறிவுதான் இருக்கும் அளவில் வளரும். அளவு வளருவதன் மூலம் நீங்கள் ஆழ்ந்த அறிவை பெறுவதாக ஒரு மாயை தோன்றும். நீங்கள் விரிவான விவரங்களுக்கு செல்வீர்கள். ஆனால் விவரங்கள் உங்களை ஆழ்ந்த புலமைக்கு இட்டுச் செல்லாது. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம், அல்லது ஒரு விஷயத்தை பற்றி 1000 விஷயங்கள் அறியலாம். ஆனால் எல்லாம் ஒன்றுதான். அறிவு என்பதே எதை பற்றியாவது அறிந்து கொள்ளுதல் மட்டுமே. அது எந்த ஒன்றையும் குறிவைக்காது, எந்த குறிக்கோளையும் அடையாது. குறிக்கோளை அடைவது என்பது புலமையை விட்டுவிட்டால் மட்டும் சாத்தியமாகும். அதனையும் முழுமையாக, முற்றிலுமாக, எந்தவித நிபந்தனையுமின்றி, எந்த ஒரு மாற்றுமின்றி இது நல்லது வைத்துக்கொள், அது கெட்டது, அதை விட்டுவிடு, இது அழகானது வைத்துக்கொள், அது அழகானதென்று விட்டுவிடு, அது போன்று இருக்கலாகாது. நீங்கள் புலமை என்று எதையாவது வைத்துக் கொள்வீர்களேயானால் நீங்கள் ஞானம் அடையவே முடியாது. அதிசயத்திலும் அதிசயம் என்னவெனில், நீங்கள் ஞானம் அடைந்து விட்ட போதும் ஞானம் அடையாமலும் இருக்கிறீர்கள். சிப்பர் ராத்திடமிருந்து இந்த கேள்வி வந்துள்ளது.
அவர் இந்த இடத்திற்கு புதியதாக வந்துள்ளார் போலும். அவர் வெளியிலிருந்து வந்துள்ளார். இங்கேயே இருங்கள். உங்களது அறிவை, புலமையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து விடுவோம். என்னுடைய மொத்த வேலையே மக்களை அறியாதவர்களாக்குவதுதான். அறியாமை என்பதில் ஆழம் இருக்கிறது. அறியாமையில் களங்கமற்ற தன்மை இருக்கிறது. அறியாமை ஆழ்ந்த தன்மை கொண்டது. அறியாமல் இருப்பது என்பதற்கு எல்லையே இல்லை. தெரிந்து கொள்ளுதல் என்பதற்கு எல்லை உண்டு. அது எப்படி ஆழ்ந்த தன்மை கொண்டது? உங்களது அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் அதற்கு ஓர் எல்லை உண்டு. அறியாமை மட்டுமே எல்லைகள் இல்லாதது. சின்ன விஷயங்களை பற்றி மேலும் மேலும் அறிவை அதிகரித்து கொண்டு போகும் முயற்சியே விஞ்ஞானம் என்று கூறுகிறார்கள். இப்படியே தொடர்ந்து மேலும் மேலும் சிறியதை நோக்கி அறிந்து கொண்டே போகும் இந்த அணுகுமுறையில் நீ சென்று கொண்டே இருந்தால் அதன் முடிவு என்னவாக இருக்கும்? அதன் முடிவு வெறுமையை பற்றி நீ அதிகம் தெரிந்து கொள்வாய். இதுதான் தர்க்க ரீதியான முடிவாக இருக்க முடியும். ஆனால் மதம் இதற்கு நேர் எதிரான அணுகுமுறையை கொண்டது என்று கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அது பெரிய பெரிய விஷயங்களை பற்றி இன்னும் இன்னும் அறிவை குறைத்து கொண்டே போவது. இதன் முடிவு என்னவாயிருக்கும்? பெரிய பெரிய விஷயங்களை பற்றிய அறிவு உனக்கு குறைந்து கொண்டே வரும். ஒரு நாள் உனக்கு எதை பற்றியும் எதுவும் தெரியாது. இதுதான் இந்த அனுபவம். எல்லாவற்றை பற்றியும் எதுவும் தெரியாமல் இருப்பது. இதையே நான் அறியாமை என்று அழைக்கிறேன். ரோத், தயவு செய்து இன்னும் சிறிது காலம் இங்கேயே சுற்றி கொண்டிரு. எனது அன்பான ஓஷோ, இப்போதிருக்கும் நாள்களில் இந்த விளையாட்டை மிகவும் அனுபவிக்கிறேன். இன்று காலையில் ஓர் அருமையான அனுபவம். ஒவ்வொரு காலையும் நான் இன்று திரையகன்றவுடன் என்ன வரப்போகிறது என்ற ஆர்வத்துடன் காத்திருப்பேன். நான் உங்களுடன் இருக்கும்போது அந்த தருணங்கள் சிரிப்பைத்தான் கொண்டு வருகின்றனவே தவிர கண்ணீரை அல்ல. அந்த கண்ணீர் எங்கே? சுசேதா, அவை உனது சிரிப்பில் உள்ளன. சிரிப்பும் அழுகையும் வேறல்ல. இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். சிரிப்பு மனிதர்கள், அழுகை மனிதர்கள். எங்கேயும் இரண்டு வகையான மனிதர்களே உள்ளனர். வாழ்க்கையே இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆண், பெண், யின் மற்றும் யாங். நேர்மறை பகல், இரவு, வாழ்க்கை, மரணம், இப்படி பிரிவுகள். அதே போல கண்ணீர் மனிதர்கள், சிரிப்பு மனிதர்கள், அழுகை மனிதர்கள், தனக்குள் சுருங்கிக் கொள்பவர்கள், இறுக்கம். அவர்கள் மிகச் சுலபமாக தனக்குள் சென்று விடுவார்கள். நீங்கள் மிக மிக ஆழ்ந்து போகும்போது உங்கள் கண்கள் கண்ணீரால் நிறைந்து போகும். சுசேதா ஒரு வெளிப்புறத்தில் வாழ்பவள், எக்ஸ்ட்ரோவர்ட். அவள் ஒரு சிரிக்கும் புத்தர். கீத் கோவிந்த் ஓர் அழும் புத்தர். அவள் ஒரு வெளிப்படை மனிதர், வெளியில் வாழும் மனிதர், ஓர் உண்மை யான அமெரிக்கர். ஏதாவது அவளை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தினால் அவள் சிரிப்பாள். யாரையும் பிரதி எடுத்து பின்பற்றாதீர்கள். இமிட்டேட். இதை நினைவில் கொள்ளுங்கள். கீத் கோவிந்த் சுசேதாவை பார்த்து அதே போல தோற்றமளிக்க விரும்பினால் அது மிகவும் கடினமானது. அவருடைய சிரிப்பு போலித்தனமானதாகிவிடும். சுசேதா கீத் கோவிந்தை பார்த்து பின்பற்ற விரும்பினால் அவள் ஒருவேளை போலித்தனமாக சமாளிக்கலாம். அது உண்மையாக இருக்காது, போலித்தனமாகத்தான் இருக்கும். வெளிப்படை மனிதர்கள் தங்களுடைய வழியையே பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பில் சக்தி, எனர்ஜி நிரம்பி வழியும். அன்பு செலுத்துதல் என்பது அவர்களுக்கு சுலபமாக இருக்கும். தியானம் கடினமானதாக இருக்கும். உள்ளுக்குள் வாழ்பவர்களுக்கு தியானம் சுலபமாக இருக்கும். அன்பு செலுத்துதல் கடினமானதாக இருக்கும். கண்ணீர் உகுத்தல் சுலபமாக இருக்கும். சிரிப்பது என்பது கடினமாக இருக்கும். யாரையும் பின்பற்றாதீர்கள்.
உங்களுடைய வழியில் நீங்கள் சென்றபடியே இருங்கள். அப்படி செல்லும் போது நீங்களே ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்தை காண்பீர்கள். இது ஓர் எல்லையை கடையும் போது நிகழும். உதாரணத்துக்கு, நீங்கள் சிரித்துக் கொண்டே இருக்கும் போது, உதாரணத்துக்கு சுசேதா சிரித்து கொண்டு இருக்கும் போது அதன் முடிவில் அது மிதமின்றி போகும்போது கண்ணீர் வரும். சிரிப்பில் கூட ஒரு கணத்தில் சிரிப்பு மறையத் துவங்கி அங்கே கண்ணீர் வரத் துவங்கும். கீத் கோவிந்த் அழுது கொண்டே இருந்தால் கண்ணீரின் முடிவில் ஒரு மாற்றம் நிகழ்வதை அவர் காண்பார். சிரிப்பு எழும். எல்லையில்தான் புரட்சி என்பது துவங்கும். ஒரு முறை புத்த மத குழுவினரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். இப்போது புத்த மதத்தினரிடம் புரட்சி என்பதே எல்லையில்தான் துவங்கும், அல்லது உண்மை என்பது எல்லையில் துவங்கும் என்று சொல்வது சங்கடமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் மத்தீம வழியாக நம்புபவர்கள். தங்கத்துக்கு ஒப்பானது. புத்தரின் வழி மச்சிம் நிக்யா என்று அழைக்கப்படும் மத்தீம வழி. அவர்கள் புத்த மதத்தினர் என்பதே எனக்கு மறந்துவிட்டது. நான் அவர்களிடம் அதீதத்தை பற்றி, புரட்சி என்பதே எல்லையில்தான் நிகழும் என்பதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டேன். நீங்கள் முற்றிலுமாக இறுதியை அடைந்தாலொழிய உண்மையை காண முடியாது. உண்மை என்பதே கடைசியில்தான் இருக்கிறது. அந்த எல்லையில் தான் அன்பு அல்லது தியானம் ஆரம்பிக்கிறது. அவர்கள் பொறுமைசாலிகள். புத்த மதத்தினரே பொறுமைசாலிகள். அவர்கள் முகமதியர்களைப் போல கிடையாது. அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். ஆனாலும் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. ஒரு புத்த துறவியால் பொறுக்க முடியவில்லை. புத்தர் பொறுத்து போகும்படி சொல்லியிருக்கிறார். என்றாலும் கூட அவரால் பொறுக்க முடியவில்லை. அவர் எழுந்து நின்றார். இது மிகவும் அதிகமானது. நீங்கள் புத்தரின் வழியே மத்தியமானதுதான் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று கேட்டார். அதன் பின் நான் நினைவு கூர்ந்து அவரிடம் சொன்னேன், உண்மை எனக்கு தெரியும். இருப்பினும் நீங்கள் மத்தியம பாகத்தின் இறுதி வரையில் போனாலொழிய உங்களால் உண்மையை காண முடியாது என்று. நான் எல்லையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் மத்தியமத்துக்கு இடமே கிடையாது. நீங்கள் மத்தியமத்தின் இறுதியில் இருக்கும்போது சரியான மத்தியமத்தில் தான் உங்களுக்கு உண்மை கிடைக்கும். உண்மை கடைசியில்தான் நிகழும் என்பது இந்த எல்லையிலிருந்து ஊசல் அந்த எல்லை வரை ஆடும். அதனால் சுசேதா, சிரியுங்கள், இறுதி வரை சிரியுங்கள். ஒரு நாள் உங்களது சிரிப்பே அழகான கண்ணீரை கொண்டு வருவதை காண்பீர்கள். எனது அன்பான ஓஷோ, ஒருவர் தாம் கடவுளை அனுபவித்ததாக பிரகடனம் செய்யக்கூடாதா? நீங்கள் கடவுளை அனுபவித்திருந்தால் உங்களது வாழ்க்கையே ஒரு பிரகடனமாகிவிடும். அதனை பிரத்யேகமாக அறிவிக்க தேவையில்லை. அல்லது நீங்கள் கேட்காமலாவது இருக்கலாம். ஒருவேளை அறிவிப்பு வருமே, ஆனால் அறிவிப்பு வருகிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்வது? ஒருவர் கடவுளை பார்த்திருப்பாரே, ஆனால் அவர் எதையும் தீர்மானிக்க மாட்டார். இதை கூட தீர்மானம் செய்ய மாட்டார். அவர் அறிவிப்பதா அல்லது அறிவிக்காமல் இருப்பதா? ஒருவர் கடவுள் எனும் அனுபவம் பெற்றிருந்தால் அவர் மனத்தையே தன்வயமிழந்திருப்பார். எது நடந்தாலும் அதிலேயே இருந்து விடுவார். அவர் முற்றிலுமாக அதில் இருப்பார். அறிவிப்பு வரும் என்றால் அது வரும். அந்த அனுபவம் மன்சூருக்கு வந்தது. அவர் அனால் ஹக், நானே கடவுள் என்று அறிவித்தார். அவருடைய குரு ஜுனைத் மன்சூர், இது சரியல்ல, நீ பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ளப்பட போகிறாய், எனக்கும் தெரியும். ஆனால் நான் இதனை அறிவிக்கவில்லை. காரணம் நம்மை சுற்றி இருக்கும் முகமதியர்களை பற்றி தான் தெரியும். அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் மன்சூர் பதிலுக்கு, நான் என்ன செய்வது? அவர் அறிவிக்கும் போது நான் என்ன செய்வது? திடீரென்று என்னை தேர்ந்தெடுத்து என் வழியாக அறிவிப்பு செய்கிறார் என்று சொன்னார்.
ஜுனைத் மிகவும் பயந்து போய் அவரை தனது பள்ளியினின்றும் வெளியேற்றிவிட்டார். அவர், நீ வெளியே சென்றுவிடு, எங்காவது போய்விடு, நீ பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள பேரென போகிறாய், என்னையும் பிரச்சனையில் அகப்பட வைத்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மன்சூரோ, நான் என்ன செய்வது? அவர் தனக்கு தானே பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நான் என்ன செய்வது என்று பதிலளித்தார். அவர் துன்பத்திலும் அகப்பட்டு கொண்டார். அவர் எதுவும் செய்ய இயலாமல் போனதும் உண்மைதான். அவர் தனது கடைசி நேரத்திலும் சிலுவையிலிருந்து ஆனால் ஹக், நான் தான் கடவுள் என்று சொல்லித்து சிரித்தார். கூட்டத்திலிருந்து யாரோ கேட்டார்கள், நீ இன்னமும் கூட மறுக்கலாம், இப்போதும் கூட நீ தவறு செய்து விட்டதாக மறுக்கலாம், நீ கடவுள் என்று தவறாக சொல்லிவிட்டதாக மறுத்தால் உனக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அவர் பதிலுக்கு சிரித்து கொண்டே, நான் கடவுள்தான், என்ன செய்வது, அவர்தானே அறிவிக்கிறார் என்று சொன்னார். ஆனால் நீ என்னிடம் ஒருவர்தான் கடவுள் எனும் அனுபவத்தை அடைந்து விட்டதாக அறிவிப்பு செய்யக்கூடாதா என்று கேட்கிறாய். அவரே அறிவித்தால் நல்லது. அவர் அறிவிக்கவில்லை எனில் நீ மௌனமாக இரு, அதை அவரிடமே விட்டுவிடு. ஜே. டொனால்ட் வால்டர்ஸ் எழுகிறார், சில வருடங்களுக்கு முன்னர் நான் ஒரு மனிதரை குடிபோதையில் தள்ளாடிக் கொண்டிருப்பதை போன்று தோற்றத்தில் இருந்த மனிதரை சந்தித்தேன். அவர் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு கருத்துக்கு கொண்டிருந்தார். எனக்கு எப்படி இது நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. ஆனால் எனது வாழ்க்கையில் இதுவரை கடவுளை கண்ட 6 மனிதர்களை நேரில் சந்தித்துள்ளேன் என்று அவரிடம் சொன்னேன். உடனே தமது கைகளை நீட்டி, இதோ 7வது மனிதன் என்று கை குலுக்க ஆரம்பித்தார். டொனால்ட் வால்டர்ஸ் எழுதுகிறார், என்னால் நம்பவே முடியவில்லை. இவர் கடவுள் என்னும் அனுபவம் பெற்றிருக்கிறாரா? அப்படியானால் அது போன்றவர் எப்படி கைகளை நீட்டி தம்மை தாமே அது என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வார்? ஆனால் அது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல. அது சாத்தியமாகலாம். ஏனெனில் கடவுள் சில நேரங்களில் முரட்டுத்தனமாக தெரிவார், சில நேரங்களில் கருணையோடு தெரிவார். கடவுள் எல்லா அளவுகளிலும் உருவங்களிலும் வருவார். சில நேரங்களில் அவருடைய கைகள் மென்மையாக இருக்கும், சில நேரங்களில் ரோமங்கள் படர்ந்ததாக இருக்கும். அவர் எல்லா வழிகளிலும் வருவார். அவருடைய வழிகள் எதிர்பார்க்க முடியாதவை. அவர் உங்கள் வழியை தெரிவிக்க விரும்பினால் வீட்டின் மேலேறி தெரிவிப்பார். அவர் தெரிவிக்க விரும்பாமல் இதனை நீங்களாக தெரிவித்தால் நீங்கள் பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்வீர்கள். அவர் பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள விரும்பினால் அது அவர் பிரச்சனை. ஆனால் நீங்களாக முடிவெடுக்காதீர்கள். அப்படி இல்லை எனில் இது ஓர் அகங்காரத்தின் பயணமாகத்தான் முடியும். டொனால்ட் வால்டர்ஸின் இந்த கதையை படித்த பின்பு எனது கையை குலுக்குங்கள், நான் தான் அந்த 7வது மனிதன் என்று சொன்ன மனிதனுக்காக மிக வருந்தினேன். வால்டர்ஸ் எழுதுகிறார், இது வழி அல்ல என்று அவர் கருதுகிறார். எது வழி என்று யார் தீர்மானிப்பது? யாரும் தீர்மானிக்க கூடாது, யாரும் அறிவிக்க கூடாது என்று நான் எப்படித்தான் தீர்மானிப்பது? அவர் அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். நான் யார் இதை உங்களுக்கு சொல்வதற்கு? அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அது உங்களுடைய தீர்மானமாக இருக்கக்கூடாது. நீங்கள் அறிவிப்பதென தீர்மானித்தால் உங்களுக்கு தெரியவில்லை என்று பொருள். அப்போது மனம் தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள தந்திரம் செய்கிறது என்று பொருள். அப்போது மனம் பைத்தியம் போல ஆகிவிடுகிறது என்று பொருள். எனது அன்பான ஓஷோ, என்னுடைய நெருங்கிய சிநேகிதி ஒருத்தி ஒரு கடிதத்தின் மூலம் உங்களுக்கு எழுதி தனக்கு ஒரு சந்நியாச பெயர் சூட்டும்படி கேட்டிருந்தாள். ஆனால் அவள் அக்கடிதத்தை பெறும் முன்னரே இங்கு தங்களிடம் நேரில் வந்து
பெயர் சூட்டிக்கொண்டு சென்று விட்டாள். பதில் கடிதத்தின் மூலம் அவள் பெற்ற பெயரும் நேரில் அவள் பெற்ற பெயரும் வெவ்வேறாக இருக்கின்றன. இதனை அறிந்ததிலிருந்து நான் மிகவும் மனக்கிலேசத்துக்கு உள்ளானேன். காரணம், தாங்கள் எனக்கிட்ட பெயரை எனது வழி எனக் கொண்டுள்ளேன். எனது பாதையை தேர்ந்தெடுக்க எனது பெயரையே அடிப்படையாக கொண்டிருந்ததால் நான் சிறிது மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கிடும் பெயர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை? வீரா, எல்லாமே புனிதமான பசுவின் கழிவுகள். பெயர்களை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் எப்போதுமே ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றுமில்லாமல் இருக்கும் ஏதாவது ஒன்றை பெரிய விஷயமாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கிடும் பெயர்களில் காதலர்களுக்கிடையே நிகழும் இனிப்பான ஒன்றுமில்லாதவை. அவற்றை பற்றி மிகவும் மதிப்பு கொடுக்க வேண்டாம். ஏனெனில் ஒரு முறை நான் உங்களுக்கு ஒரு பெயரை வைத்து விட்டேன் என்றால் மறுபடியும் அதை பற்றி திரும்ப வந்து அந்த பெயர்களின் பொருள் பற்றி எல்லாம் கேட்காதீர்கள். ஏனெனில் அவற்றை நான் மறந்து விடுகிறேன். அந்த கணத்தில் அந்த பெயர் பற்றிய ஒரு பொருளை நான் உருவாக்குகிறேன். அதை பற்றி பின்னால் நான் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? இதுவரை 30,000 பெயர்களுக்கு மேல் வைத்திருக்கிறேன். பெயர் என்பது ஒரு பெயர், அவ்வளவுதான். நீங்கள் பெயர் இல்லாதவர்கள். ஒரு பெயர் என்பது உங்களை சிறைப்படுத்த முடியாது. எந்த பெயருமே உங்களை சிறைப்படுத்த முடியாது. அவை பயன்படுத்துவதற்காக இருக்கும் பெயர் சீட்டுகள். அவற்றுக்கு எந்தவித புனிதமும் கிடையாது. நான் உங்களது பெயருக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்து அவற்றை விளக்கவே அதனை பற்றி இவ்வளவு கேட்கிறீர்கள். அது நான் உங்களுக்கு எனது கவனத்தை காட்டும் ஒரு வழி, வேறு ஒன்றுமில்லை. எனது அன்பை உங்களுக்கு பொழியும் எனது வழி, வேறு ஒன்றுமில்லை. எனது அன்பான ஓஷோ, சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கையில் நான் ஏன் தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறேன்? வேறு சிலர் மிகவும் அசையாமல் அமர்ந்திருக்கின்றார்களே, அவர்களுடன் என்னை ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்க இயலவில்லை. அதன் பின்னர் நான் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அதுவும் சொற்பொழிவு முடிந்த பின்னர், இன்று ஆச்சரியகரமாக இல்லை என்று கேட்கும்போது இப்படி நிச்சயம் தோன்றுகிறது. சொற்பொழிவு துவங்குவதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை என்று நான் நினைத்தேனானால் ஒருவேளை எனக்குள் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் போலிருக்கிறதே. அது சரியான இடம்தான். உங்களிடம் வந்து சொல்பவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் வெறும் சிரிப்புக்காகத்தான் சொல்கிறார்கள். நன்றாக தூங்கவும். அவர்கள் உங்களை தொந்தரவு செய்ய முயல்கிறார்கள். அவர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டிருக்கிறார்கள். உங்களால் நன்றாக குரட்டை விட்டபடி உறங்க முடிகிறதே என்று பொறாமை அவர்களுக்கு. அவர்கள் வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை தொந்தரவு செய்ய முயல்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தூங்கிக் கொண்டே இருங்கள். நீங்கள் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும். ஆனால் தூக்கத்தில் தான், வேறெங்கும் இல்லை. ஒரு கூட்டத்தில் சலிப்பு ஏற்படும் வகையில் செல்லும் போது திடீரென்று ஒரு மனிதன் எழுந்திருந்து கை தட்ட ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு அடுத்து அமர்ந்திருந்த மனிதன், "நீ ஏன் அப்படி செய்தாய்?" என்று கேட்டான். "மன்னிக்கவும், நான் விழித்திருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டேன்" என்ற பதில் வந்தது. மனிதர்கள் விழித்து கொண்டிருப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீ உன்னுடைய தூக்கத்தில் ஆழ்ந்துவிடு. ஓய்வெடுத்துக்கொள். அதை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அது ஒரு மகத்தான அனுபவம். மனம் என்பது எப்போதுமே முரண்பாடுகளை விளைவித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் உறங்கவில்லையானால் அது "நான் இப்போது உறங்கினால் நன்றாக இருக்கும்" என்பதாக சொல்லும். நீங்கள் உறங்கினால் "நீ ஏதோ ஒன்றை இழந்து விட்டாய், இப்படி செய்திருக்க கூடாது" என்று சொல்லும். மனம் எப்போதுமே முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும்.
உராய்வுகளை விளைவிக்கும். அது எதை கொண்டும் மகிழ்ச்சியோடு இருக்காது. அந்த மனத்தை விட்டுவிடுங்கள். உறக்கம் என்பது இயல்பாக வறுமையானால் அதை அனுமதியுங்கள். அப்படி ஒப்புக்கொள்கையிலும் மனம் என்பதே மறைந்து போகும் நிலையிலும் நீங்கள் வைர சூத்திரத்தை கேட்பீர்கள். பதஞ்சலி சமாதிக்கு அடுத்த நிலை உறக்கம்தான் என்கிறார். ஆழ்ந்த உறக்கம், நல்ல உறக்கம் என்பது சமாதியிலிருந்து ஒரே விஷயத்தில்தான் வேறுபட்டிருக்கிறது. அது என்னவெனில், சமாதி நிலையில் பிரக்ஞை என்பது இருக்கும், ஆனால் உறக்க நிலையில் அது இருக்காது. ஆனால் உறக்க நிலையிலும் பிரக்ஞை ஏற்படும். உங்களுக்கே நீங்கள் சிரமத்தை உண்டு பண்ணி கொள்ளாதீர்கள். உங்களை இரண்டாக பிரித்து கொள்ளாதீர்கள். உறக்கம் வரவில்லை எனில் நல்லது, விழித்து கொண்டேருங்கள். அதை முயற்சி செய்து வந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உறக்கம் வந்ததெனில் உறக்கத்தில் ஆழ்ந்து போங்கள். அப்போது உங்களை நீங்கள் விழித்து கொண்டிருக்கும்படியாக செய்யாதீர்கள். உறக்கம் வரவில்லை என்றாலும் உறங்கச் செல்லுங்கள் என்று நான் கூறவில்லை. எது நிகழ்கிறதோ அதை ஒப்புக்கொள்ளுங்கள். உண்மையை அது சில கணங்களில் நிகழும் விதத்திலேயே அதனை ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த கணத்தில் முழுமையாக இருங்கள். அதுவே எனது முழுமையான செய்தி. அந்த கணத்தில் முழுமையாக இருப்பது என்பதுதான் எனது செய்தி. அதுவே ஆசை என்பதும். நான் உறங்கக்கூடாது. ஏன்? அது தெய்வீக சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு ஆன்மீக பேருரையின் நடுவே அமர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பது எப்படி சரியாகும்? உறக்கம் என்பது முழுமையான தெய்வீகமான காரியம். அது அங்கே அமர்ந்து யோசித்து கொண்டிருப்பது கனவு கண்டு கொண்டிருப்பதற்கு ஒப்பான காரியமாகும். கனவு காண்பது என்பது யோசிப்பதற்கு முந்தைய செயலாகும். இன்னும் வண்ணம் கொண்ட ஒன்றாகும். மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றனர், நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நன்றாக கனவு காணுங்கள், நன்றாக உறங்குங்கள், ஓய்வெடுங்கள். ஒரு நாள் இந்த ஓய்வெடுத்தலின் வழியே நீங்கள் பிரக்ஞையோடு ஜாக்கிரதை உணர்ச்சியோடு விழித்தெழுவீர்கள். ஆனால் அந்த ஜாக்கிரதை உணர்ச்சி ஒரு தனியான சிறப்புத்தன்மை கொண்டதாக அமைந்திருக்கும். அது நிர்பந்தப்படுத்தப்பட்டதாக இருக்காது. அது உங்களின் மீது திணிக்கப்பட்டதாக இருக்காது. அது வரும். ஒரு நாள் உரையின் நடுவே உங்களது கண்களை திறப்பீர்கள். இளமையாக புத்துணர்ச்சியோடு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுவீர்கள். ஒரு சில வார்த்தைகள் உங்களினுள் சென்று உங்களை மாற்றிவிடும். வைர சூத்திரம் முழுமையும் தேவையில்லை. ஹியூ நெங்கிற்கு 4 வரிகள் போதுமானதாக இருந்தன. சில நேரங்களில் ஒரே ஒரு வார்த்தை புத்தரிடமிருந்து வந்தால் கூட போதுமானதாக இருக்கும். அது ஒரு அம்பை போல வந்து உங்களது இதயத்தை துளைத்து நீங்கள் இன்னும் கூட பழைய மனிதர் இல்லை என்பது போல ஆக்கிவிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றாக ஓய்வெடுங்கள். நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்த பின்னர் கண்களை திறந்து பார்க்கும்போது சில நேரங்களில் இது சாத்தியமாகும். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்திப்பு நிகழும். நீங்கள் அப்பொழுது ஒரு புத்துணர்ச்சி பெற்றவராக, உறக்கத்திலிருந்து விழித்தவராக, எண்ண முடியாத அளவு நீங்கள் யாரென்றே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் காலையில் விழித்தெழும்போது நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளவே சில கணங்கள் ஆகும். உங்களது மனம் சில கணங்கள் எடுத்துக்கொண்ட பிறகுதான் திரும்பி வரும். சில நேரங்களில் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்றே உங்களுக்கே தெரியாது. நடுராத்திரியில் விழித்து கொண்ட பிறகு எல்லோரும் தான் யார் என்று விழிப்பார்கள். எங்கே இருக்கிறோம் என்றும் யோசிப்பார்கள். தன்னை ஒருங்கிணைத்து கொள்ளவே சில நேரம் பிடிக்கும்.
அதனால் இதுவும் சாத்தியமே. உறங்கும்போது இடையே ஒரு கூச்சலை கேட்பீர்கள். நீங்கள் விழித்தெழுந்து நீங்கள் யாரென்றே தெரியாத நிலையில் இருப்பீர்கள். அந்த சரியான கணத்தில்தான் நான் உள்ளே நுழைவேன். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எது நடந்திருந்தாலும் அது நல்லதற்குத்தான். எல்லாமே இங்கு ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நான் உங்களையும் இப்போ திருப்பது போலவே ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாகவெல்லாம் எனக்கு எண்ணமே இல்லை. எனது அன்பான ஓஷோ, மக்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர்களது மதங்களை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? ஏன் அவற்றில் இவ்வளவு முரண்பாடுகள்? அகங்காரம். மதங்களுக்கும் இதற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. வெறும் அகங்காரம் மட்டுமே காரணம். உங்களுடையது எதுவாக இருந்தாலும் அது மட்டுமே உலகிலேயே நல்லது என்ற எண்ணமும், மற்றவர்களுடைய எதுவாக இருப்பினும் அது நல்லதல்ல என்ற எண்ணமும் உள்ளது. அதை நல்லதாக எண்ணிவிடக்கூடாது என்ற எண்ணம். உங்களுடைய மனைவி உலகிலேயே அழகானவள். உங்களுடைய கணவர் உலகிலேயே அழகான மனிதர். நீங்கள்தான் உலகிலேயே மகத்தான மனிதர். நீங்கள் அதை வெளியிலே சொல்ல மாட்டீர்கள். ஆனால் அதை 1001 வழிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதுவே உலகில் சிறந்ததாக இருக்கிறது என்ற எண்ணம். மக்கள் சிறு குழந்தைகளைப் போலவே இருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனது தந்தை உனது தந்தையை எப்போது வேண்டு மானாலும் ஜெயித்து விடுவார் என்பதைப் போல. ஒரு சிறுவன் இன்னொரு சிறுவனிடம், எனது தாய் ஒரு சிறந்த பேச்சாளி. அவள் எதை பற்றி வேண்டுமானாலும் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பாள் என்று சொன்னான். பதிலுக்கு மற்றொரு சிறுவன், அது ஒன்றுமில்லை. எனது தாய் அதைவிடச் சிறந்த பேச்சாளி. அவள் எந்த தலைப்புமே இல்லாமல் மணிக்கணக்கில் பேசுவாள். யாருக்குமே அவள் என்ன பேசுகிறாள் என்று தெரியாது என்று பதிலளித்தான். மக்கள் தங்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகின்றனர். எல்லாவற்றை பற்றியும், மதங்களை பற்றியும் கூட. முல்லா நஸ்ருதீனின் மகன் ஒரு முகம்மதியன் தனது மதத்தை விட்டு மாறி ஓர் இந்துவாகவோ அல்லது ஒரு கிறிஸ்துவனாகவோ ஆனார் என்றால் அவரை என்னவென்று அழைப்பது என்று கேட்டான். முல்லா கோபமுற்று, அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை கொலை செய்ய வேண்டும். அதுதான் உலகிலேயே மிக பாவகரமான செயல். உனது மதத்தை மாற்றிக்கொள்வது உனது மதத்துக்கு துரோகம் செய்வதாகும். அவன் நம்பிக்கை துரோகி. அவன் உப்பை தின்ற வீட்டுக்கு துரோகம் செய்பவன் என்றார். அந்த மகன் உடனே பதிலுக்கு, அப்புறம் அப்பா, ஓர் இந்துவோ கிறிஸ்துவனோ முகம்மதியனாக மாறினாள் என்று கேட்டான். முல்லா சிரித்தார். அவர் சொன்னார், அது மகத்தான ஒன்றாகும். அந்த மனிதன் புத்திசாலி. அவரை வரவேற்று அவரை கௌரவப்படுத்த வேண்டும். அவருக்கு உண்மை என்றால் என்னவென்று தெரிந்துள்ளது. அவர் மிகவும் தைரியமானவர். அவர் மதம் மாறியவர். எனது மகனே, புரிந்ததா என்றாராம். இப்பொழுது விஷயங்கள் மாறிவிட்டன. ஒரு முகம்மதியன் ஓர் இந்துவாகவோ கிறிஸ்துவனாகவோ மாறினால் அவன் நம்பிக்கை துரோகி. ஒரு இந்துவோ கிறிஸ்துவனோ முகம்மதியனாக மதம் மாறினால் அவர் மகத்தான மனிதர். அவர் வரவேற்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட வேண்டும். அவர் புத்திமான். ஏனெனில் அவர் உண்மையான மதம் என்னவென்று புரிந்து கொண்டு அதை கண்டுகொண்டார். இப்படித்தான் நமது அகங்காரம் செயல்படுகின்றது. அதுவே நமது மதங்களும். சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக இரத்தாறு ஓடும் போர்களை கொண்டு வருகின்றன. மதத்தின் பெயரால் பல மக்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அரசியல்வாதிகளாலும் கூட மதத்தின் பெயரால் கொலைகள் நடப்பதை தவிர்க்க முடிவதில்லை. பெரிய கொலைகாரர்களுக்கெல்லாம் புகலிடமாக மாதா கோயில்களும் மசூதிகளும் கோயில்களுமே இருக்கின்றன. எதிர்காலத்திலாவது இந்த அசிங்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்.
மதம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் விஷயமாக இருத்தல் வேண்டும். ஒரு மனிதனுக்கு ரோஜா பூ பிடிக்கவில்லை எனில் உடனே அவனை கொன்று விடுவதில்லை. அவன் அவலட்சணமாக இருந்தான், அவன் தவறானவன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் என்று சொல்லுங்கள். அவனுக்கு ரோஜா பூவை பிடிக்காது என்று சொன்னீர்களே, ஆனால் அத்தோடு முடிந்தது. எனக்கு ரோஜா பூ பிடிக்கிறது. அது ஒவ்வொருவரின் சுவையை பொறுத்தது. அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் வாதம் செய்ய தேவையான எதுவும் இல்லை. அதில் நிரூபிக்க எதுவும் இல்லை. எனக்கு ரோஜா பூவை ஏன் பிடிக்காது என்று விளக்க தேவையில்லை. எனக்கு பிடிக்காது என்றால் பிடிக்காது, உனக்கு பிடிக்கும் என்றால் பிடிக்கும். அதில் முரணுக்கு ஏதுமில்லை. மதமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். யாருக்காவது இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், மிகவும் அழகானது. வேறு யாருக்காவது புத்தரை பிடிக்கும், யாருக்காவது கிருஷ்ணனரை பிடிக்கும். எல்லாமே விருப்பங்கள் தான். மதம் என்பது பிறப்பை ஒட்டியதாக இருத்தல் கூடாது. அது ஒரு மனிதனின் சுய விருப்பத்தை பொறுத்ததாகவே இருக்க வேண்டும். அதன்பின் அதில் முரண்பாடே வராது. அதன்பின் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்க தேவையற்ற வாதங்கள் எழாது. பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு மக்கள் வாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வாதங்களில் செலவழிக்கும் அத்தனை சக்தியையும் பிரார்த்தனையில் செலவிட்டிருந்தால் அது எவ்வளவு புனிதமானது என்று கண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாதத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பெரிய வாதங்கள் தொடர்கின்றன. இதுவரையில் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. ஏனெனில் எதையும் நிரூபிக்கவே முடியாது. உங்களுக்கு இயேசுவை பிடித்திருந்தால் அது ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்வதற்கு ஒப்பானதுதான். நீங்கள் எதையுமே நிரூபிக்க முடியாது. ஏன்? நீங்கள் எதை நிரூபித்தாலும் அது மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். நீங்கள் அவளது மூக்கை பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பீர்கள். மக்களுடனே அது மிகவும் அவலட்சணமாக இருக்கிறது. அது சரியான வடிவத்தில் இல்லை. அது மிகவும் பெரியதாக இருக்கிறது. அவளது முகம் சரியான வடிவத்தோடு இல்லை என்பார்கள். நீங்கள் அவளது கண்களை பாருங்கள், அது மிகவும் பெரியதாக அழகாக இருக்கிறது என்றால் யாராவது அது பயமுறுத்துவதாக இருக்கிறது. என்னால் அது போன்ற பெண்ணோடு ராத்திரி வேளைகளில் தங்கவே முடியாது. அந்த பெரிய 2 கண்கள் எனக்கு பயமாக இருக்கிறது. அவை மிக பெரியதாக இருக்கின்றன என்பார்கள். விருப்பங்களை எப்படியும் நிரூபிக்கவே முடியாது. ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து பிடிக்கும், மற்றொருவருக்கு புத்தரை பிடிக்கும். அது அன்பில் மூழ்குவதை போன்றது. அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அதனை நிரூபித்தால் அது மற்றவர்களுக்கு மூடத்தனமாக இருக்கும். அது அப்படித்தான் தோற்றமளிக்கும். இந்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் முட்டாள்தனமானவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு மனிதனில் என்ன இருக்கிறது? நீங்கள் இந்துக்களை கேட்டு பாருங்கள். அவர்களிடம் கர்ம விதி என்று ஓர் அருமையான விதி இருக்கிறது. உங்களது முந்தைய பிறப்பில் செய்த தீவினைகளுக்கு இந்த பிறப்பில் அவதிப்படுகிறீர்கள் என்பார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அவர் பாவங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் ஏன்? கிருஷ்ணன் ஏன் சிலுவையில் அறையப்படவில்லை? ராமர் ஏன் சிலுவையில் அறையப்படவில்லை? இயேசு கிறிஸ்து ஏன் அறையப்பட்டார்? அவர் ஒரு பாவி, அதனால்தான் என்பார்கள். இப்போது எல்லா கோணங்களுமே மாறிவிட்டன. இப்போது ஒரு கிறிஸ்துவனிடம் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அது மிகவும் அழகாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டுள்ளார். அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் உடனே அவன், நீ என்ன பேசுகிறாய்? இந்த உலகம் மிகவும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் கல் நெஞ்சம் படைத்தவராக இருக்க வேண்டும். அதனால்தான்
அவர் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் நோயினாலும் துயரத்தாலும் வாடி இறந்து கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் அந்த மனிதர் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இதயமே இல்லை. அவருக்கு அப்படி இதயம் இருந்திருந்தால் தம்மையே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தியாகம் செய்திருப்பார். நசுக்கப்பட்ட மக்களுக்காக, துயரத்தில் வாடும் மக்களுக்காக தியாகம் செய்திருப்பார். இயேசுவை பாருங்கள். அவரே இரட்சிப்பவர். அவர் எங்களுக்காக இறந்தார். அதனால்தான் நாங்கள் புதுக்கப்பட்டுள்ளோம். கிருஷ்ணரோ வெற்றிடமாக இருப்பவர் என்று சொல்வான். ஆனால் ஓர் இந்துவை கேட்டால் அவன், நீ என்ன பேசிக்கொண்டிருக்கிறாய்? இங்கு துயரமே இல்லை. எல்லா துயரங்களுமே மாயை. மக்கள் துயரப்பட்டு கொண்டிருந்தால் எல்லாமே அவர்களது பாவங்களினால்தான். யாருமே அவர்களை கடை தேற்ற முடியாது. அவர்களை கரை சேர்ப்பவர் ஒருவர் மட்டுமே. அவர் இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சியை அளிப்பவர். அந்த கடை தேற்றும் சக்தி ஒன்றால் தான் எல்லாம் முடியும். நீ எப்படி அவர்களை கடை தேற்ற முடியும் என்பான். இந்துக்கள் சொல்வது என்னவெனில், யாராவது அழும்போது அவர்களுக்கு அருகே அமர்ந்து நீங்களும் அழுது கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களை கடை தேற்ற முடியுமா? அழுவதுதான் இரட்டிப்பாகிறது. ஒருவர் உடல்நிலை சரியில்லாது போகிறார். நீங்கள் அவரருகே அமர்ந்து துக்கப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் எந்த வகையில் அவருக்கு உதவி புரிகிறீர்கள்? அவருக்கு உதவி புரிவதற்கு நீங்கள் பலசாலியாக இருக்க வேண்டும். நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடக்கூடாது. கிருஷ்ணர் பலசாலி. கிருஷ்ணர் சந்தோஷமானவர். இந்த உலகம் துயரமாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் புல்லாங்குழலை எடுத்து வந்தார். ஏற்கனவே எல்லோரும் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கின்றனர். இப்போது தேவையானது புல்லாங்குழல்தான். இப்படி இரண்டு வழிகளில் வாதம் புரிந்து கொண்டே இருக்கலாம். நேர்மறையாகவும் அல்லது எதிர்மறையாகவும் வாதம் புரியலாம். என்னை பொறுத்த அளவில் மதம் என்பது காதலுக்கொப்பான விஷயமாகும். அதற்கும் அறிவு கூர்மைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதற்கும் காரணம் கற்பிக்கும் முறைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. அது காதலிப்பதற்கு சமமானதாகும். நீங்கள் யாரிடம் காதல் வயப்பட்டாலும் அது உங்கள் வழியாகும். அந்த வழியிலேயே செல்லுங்கள். அது உங்களது வழியாகும். காதல் என்பது வழியாகும். அதற்கு நீங்கள் யாரிடம் வயப்பட்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் பொருட்டல்ல. காதல் புதுப்பிக்கிறது. இயேசுவோ கிருஷ்ணரோ அல்ல, காதல் தான் புதுப்பிக்கிறது. காதல் வயப்படுங்கள். காதல் ஒன்றே புதுப்பிக்கும் ஒரு சக்தி. காதலே ரட்சிப்பு. ஆனால் உங்களது அகங்காரம். இப்போது இந்த அழகான கதையில் ஆழ்ந்து தியானம் செய்யுங்கள். வாடிகனில் ஒரு நாள் ஐரிஷ் தந்தையான முதல் பேட்ரிக் தம்முடைய அலுவலகத்தில் அமர்ந்து கத்தோலிக் ஹெரால்டை படித்து கொண்டிருந்தார். அப்போது பிறப்பு விவரங்கள் என்னும் பகுதி அவரது கவனத்தை கவர்ந்தது. தமது காரியதரிசி கார்டினல் பிட்ச் மைக்கேலை அழைத்து, புனித மேரியே, நீ இதனை பார்த்தாயா என்று கேட்டார். அவர் தமது வேலையை விட்டு வந்து, அதில் என்ன இருக்கிறது தந்தையே என்று கேட்டார். பதிலுக்கு போப், டப்ளினில் இருக்கும் பேடி ஆப் வாப்லின் என்பவருடைய மனைவி 56வது குழந்தையை பெற்றிருக்கிறார் என்று பதிலளித்தார். பதிலுக்கு மைக்கேல், அந்த புனிதமானவர்களை வாழ்த்துங்கள். சில நேரங்களில் அதிசயங்கள் நிகழ்கின்றன இல்லையா என்று சொன்னார். போப் உடனே, கடவுளின் செயல், இதனை எப்படியாவது பாராட்டியாக வேண்டும். கத்தோலிக்க மாதா கோயிலுடைய ஒற்றுமைக்காக உலக நம்பிக்கையை பொதுவாக வைத்து எமரால்டை முக்கியமாக பாராட்டியே தீர வேண்டும் என்று உரக்கச் சப்தமிட்டு கூறினார். நிச்சயமாக. நீங்கள் உங்களது மனத்தில் என்ன நினைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன். மனத்தில் நினைப்பதே இல்லை மைக்கேல். உடனே செயல்பட வேண்டும். உடனே பற்றைக்கு சென்று ஒரு தங்கத்தாலான கன்னிமேரியின் சிலையை செய்து கொண்டு வாருங்கள். அதற்கு முக்கியத்துவம் அளியுங்கள்.
டப்ளினுக்கு உடனே ஒரு முதல் வகுப்புக்கான டிக்கெட்டை ஒரு பிரயாண ஏற்பாட்டு நிறுவனத்தினரிடம் சொல்லி ஏற்பாடு செய்யுங்கள். நானே சென்று சிறிய பரிசாக கன்னி மாதா சிலையை ஓப்லினிடம் பரிசளிக்கப் போகிறேன். நான் சிறிது விடுமுறை எடுத்துக்கொண்டு இதை செய்தே தீர வேண்டும் என்றார். அடுத்த நாள் சரியாக போப் கன்னி மேரி சிலையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டில் ஐரிஷ் விஸ்கியையும் எடுத்துக்கொண்டு விமானத்தை பிடித்து டப்ளினில் போய் இறங்கினார். இறங்கியவுடன் நேராக ஓப்லினின் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்த போது உள்ளூர் குடும்பத்தினர் இவரை நேராக விழா நடக்கும் இடத்துக்கு அழைத்துச் சென்றனர். அந்த அறை முழுவதும் குடிகாரர்கள் நிறைந்திருந்தனர். யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்பா என்று சிறுவன் சொன்னான். உள்ளே நுழைந்த போப் சில நேர முயற்சிகளுக்கு பின்னர் பேடியை அடைந்து கன்னி மேரி சிலையை அவரிடம் தந்து எனது உண்மையான பாராட்டுதல் களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். உடனே பேடி, நீங்கள் யாரை கௌரவப்படுத்துகிறீர்கள் என்று தெரியுமா என்று சிலையை கையில் வைத்தபடி கேட்டான். நல்லது பேடி, உனக்கு என்னை தெரியாது, ஆனால் நான் தான் போப். போப், நீங்கள் அபாயகரமான இடத்தில் இருக்கிறீர்கள் தெரியுமா என்று பதிலளித்தான். ஆமாம், அப்படித்தான். ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். பேடி பதிலுக்கு, ஒரு குடிகாரனால் இதை மறுப்பது மிகவும் சிரமமான விஷயம் என்று சொன்னான். இந்த கன்னி மேரியின் சிலையை எனது பரிசாக வாங்கி கொண்டு அதனை உள்ளூர் மாதா கோயிலில் வைத்துவிட வேண்டும் என்றார் போப். நிச்சயமாக இதை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அதனை உள்ளூர் மாதா கோயிலில் வைப்பது என்பது முடியாத காரியம் என்றான். ஏன் முடியாது? இதனை மாதா கோயிலுக்கு பரிசாக அளிக்க ஏன் முடியாது என்றார் போப். உண்மையில் நான் கத்தோலிக்கன் இல்லை, நான் ஒரு ப்ராடஸ்டன்ட். என்ன, நான் இத்தனை தூரம் வந்தது ஒரு பாலுணர்வு பைத்தியம் பிடித்தவனை பார்த்து ஓர் அழகான தங்கத்தாலான கன்னி மேரியின் சிலையை பரிசளிப்பதற்கு என்றா சொல்கிறாய் என்று உரத்த குரலில் கோபமாக கத்தினார். இன்றைக்கு இது போதும்.